உலகத்துல முதலாவது பீஸா எங்க உருவாச்சுன்னு தெரியுமா? சொல்லு தங்க. இத்தாலியில இருக்கிற நேபிள் சிட்டில தான். இத்தாலியில இருந்த ஒரு ராணிக்காக ஸ்பெஷலா உருவாக்கின பீஸா தான் இப்ப நம்மளோட ஃபேவரட் பீஸாவான மார்கரிட்டா. அந்த பீஸாவோட கலர்ஸுமே பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டோட பிளாகோட கலர்லயே இருக்குமா. உலகத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் மக்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பீஸா சாப்பிடுறாங்களாம். ஹவாய் பீஸால பாத்தீங்கன்னா பைனாப்பிள் போட்டிருப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சது என்னமோ கனடாலன்னு சொல்றாங்க. பீஸா ஸ்பேஸுக்கே போயிருக்குன்னா நம்புவீங்களா? ஆஸ்ட்ரோனோட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பீஸா சாப்பிட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிற எக்ஸ்பென்சிவான பீஸாவோட விலை பாத்தீங்கன்னா $10,000 மேலன்னு சொல்றாங்க. அதை செய்யறதுக்கு கோல்ட கூட யூஸ் பண்ணிருக்காங்களா? அட பாவீங்களா, கோல்ட சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. உலகத்திலே லார்ஜஸ்ட் பீஸாவோட சைஸ் என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க guys. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்க்கு ஒரு பீஸா ரெடி பண்ணிருக்காங்க. அதிகமா சீஸ் போட்ட பீஸால பாத்தீங்கன்னா 100 வகையான சீஸ போட்டு ரெக்கார்ட் வச்சிருக்காங்களாம். இப்போ தெரியுதா பீஸா ஒரு சாதாரண ஃபுட்டே இல்லன்னு. அது உலகமே அடிக்ட் ஆன ஒரு எமோஷன் தான். சாக்லேட் சாப்பிடுறதால மட்டும் இல்ல, அதோட ஸ்மெல்லு கூட உங்க பிரெயினை காமாக்குறதுக்கு உதவுமா. சாக்லேட்டை நம்ம ஸ்மெல் பண்ணும் போது நம்மளோட பிரெயின்ல ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி விட்டுருமா. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது சாக்லேட் சாப்பிடலாம் தேவையில்ல, அந்த சாக்லேட் கடைக்குள்ள போனாலே போதும் நம்ம மனசு லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, சில பேர் சாக்லேட்டோட பிரைஸ் கேட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறானுங்க. உங்கள யாருக்கெல்லாம் சாக்லேட் பிடிக்கும், அதுவும் எந்த பிராண்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முன்னாடிலாம் ஐஸ்கிரீம் கப்ல தான் வித்தாங்க. இந்த கோன் ஒரு சப்ஜெக்டே அப்ப இல்ல. 1904 ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதுல ஐஸ்கிரீம் செக்ஷன்ல ஐஸ்கிரீம் கப்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிருக்கு. ஐஸ்கிரீம் வாங்க வந்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் எப்படி சர்வ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்பதான் பக்கத்துல வஃபல்ஸ் வித்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த வஃபல்ஸ கோன் மாதிரி சுருட்டி அந்த ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்ததும் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதுல இருந்துதான் இப்போ நம்ம சாப்பிடுற ஐஸ்கிரீம் கோன் உருவாயிருக்கு. சோ உங்களை யாருக்கெல்லாம் கோன் ஐஸ் பிடிக்கும், அதுவும் எந்த பிளேவர்னா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.